எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 22 வருஷம் லவ். இந்த காலத்தில் அப்படி ஒரு லவ் இருக்குமான்றதே தெரியாது, ரொம்ப கஷ்டம். அவர் என்கிட்ட சொல்லும் போதே அதான் சொன்னார், ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம் சார். ஸோ இப்போ தான் வந்து வீட்டில் எல்லாமே ஒத்துக்கிட்டு கல்யாணம் பேசியிருக்கோம், கல்யாணம் முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் இந்த கஸ்டமர் நமக்கு கால் பண்ணிவிட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து கால் பண்ணுறோம், நமக்கு வந்து இந்த டேட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட டீட்டெயில் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நமக்கு 22 வருஷம் லவ் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டோம். என்னடா இது இந்த காலத்தில் இப்படி ஒரு லவ்வா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் நமக்கு டைம் கொடுத்தாங்க. சார் நாங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கோம், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எல்லாமே பார்த்து பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைரெக்டாக போய் மண்டபம் எல்லாமே பார்த்தோம், கேட்ரிங்கான மெனு எல்லாமே கொடுத்தோம், A to Z நம்ம எல்லாமே பண்ணித்தரோம் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணோம். சாப்பிட்ற இடமும் ரொம்ப சுத்தமாக நல்லா விளையாடி நல்லா செய்து பேர் ரொம்ப நல்லா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாண வைபவம் ஈவெண்ட் அண்ட் வெட்டிங் பிளானர். நான் பாஸ்கர். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் வெட்டுவாங்கனியில் இருக்க MCC ஹாலில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஃபங்க்ஷன் இது. ஸோ வெட்டிங் காலையிலே முடிஞ்சிச்சு, நம்மக்கிட்ட ரிசப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக நம்மளை யூடியூப்பில் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணாங்க. மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கவர். ஸோ அங்கேருந்து நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் சார் நான் சென்னைக்கே வரேன், நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தேன். அந்த நம்பிக்கை இன்றைக்கி நிறைவேற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளைக்கிட்டே எப்படி நடந்திருக்கு நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாமே கேட்போம். அந்த வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாமே இன்றைக்கி நான்வெஜ் தான். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிங்க, சார் நீங்கள் வெஜ்ஜு மட்டும் தான் பண்ணுவீங்களா, நான்வெஜ் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ நான்வெஜ்ஜுமே பண்ணுவோம். வெஜ்ஜு வந்து நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணாலும் நான்வெஜ் வேலையும் பண்ணுவோம். ஸோ அதுவுமே நான்வெஜ் வேலை நமக்கு வரும், பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பிரியாணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் தம் எல்லாமே உடச்சிட்டாங்க. இப்போ போயிட்டு பரிமாற வேண்டியது தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ஜுக்கான ஃபுட்டு ரிவ்யூ எல்லாமே போடுறோம். நான்வெஜ்ஜோட டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குது. சிக்கன் பிரியாணி தான் போட்டிருக்கோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ருமாலி ரொட்டி, செட்டிநாடு சிக்கன் கிரேவி, பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, இளநீர் பாயாசம், ஒயிட் ரைஸு, மிளகு ரசம். ஸோ ஆல்மோஸ்ட் இது மெனு. அப்புறம் ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்கார்னு, காட்டன் கேண்டி, ஐஸ்கிரீமு, ஃப்ரூட் சாலட் ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுத்த மெனு. ஸோ அந்த மெனுவும் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தோம். இதை ரிவ்யூஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தான். நம்ம பண்ணுற எல்லாமே வந்து வீடியோஸாக உங்களுக்கு எடுத்து போடுறோம். ஸோ அது எல்லாமே பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஃபுட்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபுட்லாம் நல்ல டேஸ்டா இருந்துச்சு. ஐ லைக் இட் எவ்ரிதிங். ஓகே, உங்களுக்கு இதுல மோஸ்ட் ஃபேவரட்டான ஃபுட் ஏதாவது இருக்கும்ல? அந்த சப்பாத்தி நல்லா நான் நல்லா இருந்துச்சு. நான் தான் சாப்பிட்டேன். கிரேவியும் நான்வெஜ் சூப்பர். சிக்கன்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா சாஃப்டா வெந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஓவரால் எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. This is our கல்யாண வைபோகம் கார்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அந்த ஃபுட்டு ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஓகே.
ஹாய் மேம். ஹாய் ஹாய் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வைபவம் டீம் சார். ஸோ மேலே டெக்கரேஷன், அந்த டிஜே, அப்புறம் ஜூஸு, ஸோ ஃபுட்டுலாம் எப்படி மேம் இருந்துச்சு? நல்லா இருந்ததுமா. சூப்பரா நல்லா உங்களுக்கு இதில் மோஸ்ட்லி ஃபேவரட்டான ஃபுட்டுனா எதை சொல்லுங்கள்? எனக்கு வந்து பாயசம் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த கடைசி ஸ்வீட் நல்லா இருந்தது. பிரெட் அல்வா எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அதுல மோஸ்டா இது ரொம்ப நல்லா இருக்கு. இளநீர் பாயசம் கரெக்ட். அதான் சரி ஒரு டேஸ்ட். நான் நல்லா இருந்தது. அந்த சிக்கன் கிரேவிங்கள நல்லா சூப்பரா இருக்கு. ஹாய் மேம். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வைபவம் டீம். ஸோ இதில் வந்து A to Z நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டிஜேலேருந்து டெக்கரேஷன்லேருந்து கேமராலேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுட்டோட டேஸ்ட் அண்ட் இதெல்லாம் எப்படி மேம் இருந்துச்சு? ஃபுட்டோட டேஸ்ட்லாம் சூப்பர். நான் சூப்பர். பாயாசமும் நல்லா. பாயாசம் சூப்பர். நான் சூப்பர். பிரியாணி சூப்பர். கிரேவின்னு ஒன்று வச்சு அதுவும் சூப்பர். நான் சூப்பரா இருந்தது. நான் சூப்பர். எல்நீர் பாயாசம் சூப்பர். இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்னா நீங்க எதை மேம் சொல்றீங்க? நான் இளநீர் பாயசம் சூப்பரா இருந்தது. எல்நீர் பாயாசம் நல்லா இருந்துச்சு. ஓகே மேம். எல்லாமே சிக்கன் நாங்க இதை விட ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்ல நாங்க வந்து நல்லா கிரேட்டா பண்ணி தரோம். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா சரி. ஓகே ஓகே சார். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்டையர் டீம் வந்து கல்யாண வைபவம் டீம் சார். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெக்கரேஷன்ல இருந்து டிஜேல இருந்து கேமராமேன்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே கிரேட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சாப்பிட்டுருப்பீங்களா சார்? அதுல உங்களுக்கு எது மோஸ்ட்லி ஃபேவரட்? உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருந்ததா? சாப்பாடு வந்து எனக்கு பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. அந்த ரொட்டி மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்கல்ல, அது நல்லா இருந்தது. நான்ஸ் நான்ஸ் அதான். ஓகே சார். நான்ஸ் நல்லா இருந்தது. இப்படி எல்லாமே வந்து மதியானம் சாப்பாடு, ரசம், ஓகே, சிக்கன் 65, ஓகே, செட்டிநாடு கிரேவி, செட்டிநாடு கிரேவி ஒண்ணு இல்ல, எல்லாமே மோஸ்ட்லி வந்து எல்லாம் பார்க்க சொல்லி எனக்கு நல்லா பிடிச்சது. ஆமா பிடிச்சது. நல்ல லுக் இருந்தது. சோ நீங்க மத்த ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்கல? கலர், ஆமா கலரும் வந்து அந்த ஃபுட் ஐட்டம் கலர் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சுவேன். இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்குது. அதை பார்த்து எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஒயிட் கலர் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப இது இல்லாம டீசெண்டா நல்ல ரிச்சா இருந்தது. நல்லா இருக்கு. ஓகே சார். சாப்பாடு மத்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்கல சார்? சோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரண்ட்னு சொல்ல முடியுமா? ஆமா கரெக்ட். அது இப்ப கேட்டீங்களா, இது கரெக்டான கேள்வி. ஓகே. மத்த இது கூட இது கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கு. பெட்டரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆமா சூப்பரா பெட்டர். ஓகே சார். ஏன்னு கேட்டா மற்ற இடத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். அது எனக்கு அது, ஆனா இது வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல பெட்டர். சூப்பரா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா. இதுதான் சார் நம்மளோட கல்யாண வைபவம் டீம் சார். அப்படிங்களா? கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. அடுத்தது என் பையனுக்கு மேரேஜ்க்கு வந்து பெஸ்டா பண்றதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கேன். பண்ணிடலாம். ஓகே சார். தேங்க் யூ. ஹாய் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண வைபவம் டீம். ஸோ இதுல இருந்து டெக்கரேஷன்ல இருந்து டிஜேல இருந்து நமக்கு கேமராமேன்ல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க சாப்பிட்டீங்களா மேம்? ரொம்ப அருமையா இருந்ததுமா. ஓகே. நீங்க எத்தனை மேரேஜ் போயிருக்கிற இவ்வளவு அரவணைப்பு இல்ல. அப்படிங்களா? எல்லாம் ரொம்ப அரவணைப்பா இருந்தாங்க. எப்படி சாப்பிட்டீங்களா, வேணுமா, அப்படி ரொம்ப இதுவா இருந்தாங்க. ஓகே. ரொம்ப ரீசெண்டா இருந்தது. சூப்பர் மேம். உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட் மேம்? நீங்க சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டீங்க. இந்த பாயாசம் ரொம்ப அருமையா இருந்தது. ஓகே. இளநீர் பாயாசம் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த இது பிரெட் அல்வா ரொம்ப அருமையா இருந்தது. ஓகே மேம். சாதமும் ரொம்ப அருமையா. சிக்கன் கிரேவி, செட்டிநாடு கிரேவி, அந்த சப்பாத்தி ரொம்ப பூ போல இருந்தது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப அருமையா. நான் சாப்பிட்டமா இருந்துச்சு. ரொம்ப அதெல்லாம் அருமையா இருந்தது. சாப்பிட்டா எங்களுக்கு சாப்பிடுற போல இருந்தது. இந்த சைடு நான் சாப்பிடவே மாட்டேமா, அந்த சைடு சாப்பிட்டேன். சூப்பர். ரொம்ப அருமையா இருந்ததுமா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நாங்க வந்து எங்க பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் நாங்க உங்களை வந்து நாங்க கூப்பிடுறோம். கண்டிப்பா. நீ எங்களுக்கு நல்ல அட்ரஸ், எங்களுக்கு ஃபோன் நம்பர்லாம் நீங்க கொடுத்துருங்க. கண்டிப்பா மேம். திஸ் இஸ் அவர் கல்யாண வைபவம் கார்டு மேம். கண்டிப்பா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க ஒரு சீப் அண்ட் பெஸ்டாவே சூப்பரா பண்ணி தரோம். ரொம்ப அருமையா இருந்ததுமா. ஓகே மேம். நாங்க சாப்பிடுற இடத்துல கூட ரொம்ப ரீசெண்டா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. சகலவும் எல்லாம் கரெக்டா முடிச்சு கொடுத்துருக்கீங்க. சாப்பிடுறது கூட ஒரு இல்லை என்று சொல்லாதபடிக்கு எல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹாய் மேம். ஹலோ. திஸ் இஸ் அவர் கல்யாண வைபவம் டீம். ஸோ இந்த டெக்கரேஷன்ல இருந்து டிஜேல இருந்து கேமரால இருந்து ஃபுட்டுல இருந்து ரிசப்ஷன்ல இருந்து நம்மளுடைய ஜூஸ் கேக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்டையர் டீம் தான் மேம் பிளான் போட்டு நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.
சோ உங்களுக்கு நீங்க சாப்பிட்டீங்களா மேம்? சூப்பரா இருந்தது. இப்பதான் சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்தது, காமெடியா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. நல்லா சூடாவே எல்லாமே சூப்பரா இருந்தது. உங்களுக்கு மோஸ்டா ஃபேவரட்டான ஃபுட்னு ஒன்னு இருக்கும்ல மேம்? உலகத்துக்கே தெரியும் பிரியாணி தான். எல்லாரும் இளநீர் பாயாசம் நல்லா இருந்தது. இளநீர் பாயாசம் சூப்பரா இருந்தது. இந்த ஐஸ்கிரீம் சிக்கன் கிரேவி அது நல்லா இருந்தது. இல்ல அது நல்லா கிரேவி சூப்பரா இருந்தது. அத வந்து பிரியாணி கூட சாப்பிடும்போது அது வியர்டான காம்போ தான், பட் நல்லா இருந்தது. ஃபங்க்ஷனுக்கு நிறைய போயிருப்பீங்க மேம். சோ அதையும் கம்பேர் பண்றதுல உங்களுக்கு ஃபுட் எப்படி மேம் இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஓகே இது கொஞ்சம் எல்லாமே ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் 65 கேசரியோட முடிப்பாங்க. இது எல்லாமே எக்ஸஸாவே இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா கவனிச்சாங்க. ஓகே மேம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கு. என் பையனுக்கு 17 வயசு தான் ஆகுது. 25 வயசு ஆனோடனே கல்யாணத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம் மேம். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ரெஃபர் பண்றதுனா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஷூர், கண்டிப்பா. Thank you. Hi ma'am. Hi. This is our கல்யாண வைபோகம் டீம். ஸோ உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். நம்ம டிஜே கேமரா இதெல்லாம் எப்படி மேம் இருக்கு? ஃபுட்டுலாம் எப்படி மேம் இருக்கு? எல்லாமே நல்ல சிறப்பா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா மேம்? இல்ல நான் மத்தியானம் சாப்பிட்டேன். மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. ஓகே. ஓவராலா எல்லாம் நல்லா இருக்கா மேம்? எல்லாமே நாங்க பிரான்ஸ்ல இருந்து வந்தோம். ஓகே. எங்க பையனுக்கு தான் கல்யாணம். ஓகே மேம். அப்ப யூடியூப்ல பார்த்து தான் நாங்க செலக்ட் பண்ணோம் வேற. ஓகே ஓகே. பையனுக்கும் எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு இதெல்லாம். ஓகே மேம். அதனால அப்படியே கான்டாக்ட் பண்ணி அப்படியே வெட்ட பொறுப்புலயே அப்படியே விட்டுட்டு நாங்க ஹாயா வந்து வாங்கிட்டோம். ஓகே சூப்பர் மேம். இதுக்கப்புறம் நம்ம வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷனா இருந்தாலும் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் அதான் பிரான்ஸ்ல இருந்து வரோம். அதான் பிரான்ஸ்லாம் பார்த்தோம். பிரான்ஸ்ல இருந்து தான் உங்களோட வீடியோ பார்த்தோம். பார்த்துட்டு தான் பார்த்தோம். எல்லாருமே பார்த்து செலக்ட் பண்ணிச்சினோம். அப்ப செலக்ட் பண்ணோன்னா எங்களுக்கும் பிடிச்சி போச்சு. அப்ப வெற்ற நம்பிக்கையில எல்லாத்தையும் வெரைட்டியா ஒப்படைச்சிட்டு நாங்க இங்க வந்து இப்ப ஹாயா இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா எல்லாமே சிறப்பா நல்லா நடக்கும். இப்போ நடக்கிறது வந்து என்னோட தம்பியோட கல்யாணம். அவர் வந்து பிரான்ஸ்ல இருக்காரு. அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட மனசுக்கு பிடிச்ச லவரை வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் அவர் வந்து ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருக்கார். அங்கே உங்களுடைய நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டு அதை வந்து புக் பண்ணியிருக்காரு. அவர் அது புக் பண்ணது கரெக்டான சாய்ஸ்ன்றது இன்றைக்கி வந்து இவ்வளோ கூட்டமும் சரி இந்த சாப்பாடு எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அவ்வளோ சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து வயிறு மனசு எல்லாமே நிரம்பி இருக்குது. வெரி வெரி ஹாப்பி. எல்லாருமே ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் இதை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். வணக்கம் சார். இது நம்மளுடைய கல்யாண வைபோகம் டீம். ஸோ நமக்கு டெக்கரேஷன்லேருந்து டிஜேலேருந்து கேமராலேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேன். ஃபுட்டுலாம் எப்படி சார் இருந்துச்சு? என் வயிறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. ஓகே சார். உங்களுக்கு எது சார் மோஸ்ட்லி ஃபேவரட்? என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போட்டதுல பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. கடைசி இளநீர் பாயாசம் ஒன்று கொடுத்தாங்க. பிரெட் அல்வா இருந்தது. சூப்பர். எல்லாமே சூப்பராக இருந்தது. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாம் நான் மட்டும் இல்லை, சாப்பிட்ற நிறைய பேர் வந்து திருப்தியாக போகிறத என்னால் பார்க்க முடியுது. எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். தேங்க்ஸ் சார். இதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஸோ நம்மளோட கல்யாண வைபோகமே கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாய் சார். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வைபோகோட டீம் சார். டெக்கரேஷன்லேருந்து டிஜேலேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே நம்ம தான் அஃபோர்டபுளாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேன். ஃபுட்டுலாம் எப்படி இருந்துச்சு சார்? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஓகே சார். உங்களுக்கு மற்ற ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? ஸோ இதோட டேஸ்ட்டு தான் வித்தியாசம். டேஸ்டி தான் வித்தியாசம். ஓகே சார். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எது சார் நீங்கள் சொல்லுவீங்க? பிரியாணி நல்லா இருந்துச்சு. பாயாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே. ஸோ சிக்கன் பாயாசம் நல்லா இருந்துச்சு. கிரேவி சார், செட்டிநாடு சிக்கன் கிரேவி. ஓகே. ஓவராலாக உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தா? சூப்பராக இருந்துச்சு. ஓகே சார். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ரெஃபர் பண்ணுவீங்களா சார்? ஓகே சார். கண்டிப்பா இது எங்களோட கல்யாண வைபோகம் டீம் சார். ஸோ ஹாய் மேம். ஹாய் மேம். திஸ் இஸ் மை கல்யாண வைபோகம் என்டையர் டீம் மேம். ஸோ நம்ம டெக்கரேஷன்லேருந்து டிஜேலேருந்து கேமராலேருந்து ஃபுட்டுலேருந்து நம்ம இதோ இந்த பார்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்யாண வைபோகம் தான் மேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்களா மேம்? சாப்பிட்டாச்சு. ஃபுட்டு நல்லா இருந்துச்சா? நைஸ்.
எல்லா டெக்கரேஷன்ஸும் ஓகே. ஈவென்ட்ல பண்ணிருக்கிற மாதிரி நைஸ். எவ்ரிதிங் வந்து அவங்க சடன்லி பண்ணது மேரேஜ்க்கு வந்து டிசப்பாயிண்டட் ஆகாத அளவுக்கு ஒன்னொன்னு நம்ம பார்த்து பண்ணும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுப்போமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நீங்க எல்லாமே பக்கா பண்ணிருக்கீங்க. என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற இன்வைட் பண்றதுல இருந்து எல்லாமே ஓகே. அண்ட் பஃபே ஐட்டமும் ஓகே. அவங்க சர்வீஸ் பண்றது என்ன வேணும்னு கேட்டுட்டு நான்வெஜ் இங்க இருக்கு வெஜ் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணும்ட்டு அந்த ஸ்பாட்லயே வந்து எல்லாமே கொடுத்தாங்க. அண்ட் பாயாசம் எவ்ரிபடி லைக். இளநீர் பாயாசம் ஃபேவரட்னா எது மேம் சொல்வீங்க? மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் பிரெட் அல்வா சூப்பர். ஓகே ஓகே. வெரி நைஸ். டேஸ்ட்லி வந்து பிகாஸ் பிரெட் அல்வால பாத்தீங்கன்னா வெறும் இது பட் இந்த வாட்டி டேட்ஸ் எல்லாம் கொடுத்து பக்காவா டேஸ்ட் கொடுத்துருக்கீங்க. வெரி நைஸ். சிக்கன் கிரேவியும் அண்ட் நான் ஓகே. அதுதான் வெஜ்ஜில் வரும்போது அந்த இதுல அந்த ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது சிக்கன் கிரேவி எல்லாமே பக்கா. அதர்வைஸ் எவ்ரிதிங் பக்கா. நைஸ். ஓகே மேம். உங்க ஈவென்ட்க்கு தேங்க்யூ. கண்டிப்பா மேம். நாங்கள் வந்து இவங்களோட இதை வந்து இந்த டீமை வந்து கல்யாண வைபவம் டீமை வந்து நாங்கள் யூடியூப் மூலமாக தான் நாங்கள் பார்த்தது. நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து அங்கேயே பார்த்துட்டு அங்கேருந்து அவரோட தொடர்பு கொண்டு அவர் கொடுத்த அந்த வாக்குறுதி நம்பி தான் நாங்கள் இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட நாங்கள் சூப்பராக செய்து கொடுத்தாங்க. உண்மையிலே நல்ல விஷயம். நீங்களும் நம்பி வந்து அவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக உங்களோட ஆர்டரெல்லாம் கொடுக்கலாம். அவங்க எங்களுக்கு வந்து சிறப்பாக அந்த நாங்கள் எதிர்பார்த்த விட நல்லபடியாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அதில் மெயினாக சாப்பாடு அவங்க எல்லாருமே சூப்பரானு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோத்துக்கு நல்லா இருந்து நாங்கள் அதை மட்டும் தான் மெயினாக ஜோதிச்சுட்டு இருந்தோம். எந்த டெக்கரேஷனும் ஆல்ரெடி ஃபோட்டோ அதில் வந்து அதுக்கப்புறம் தான் முதல்ல வந்து சாப்பாடு தான் எல்லாத்த மனசில் நிற்கிறது. அதனால் எல்லாருமே சாப்பாடு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நீங்களும் நம்பி அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய ஆர்டரில் கொடுங்க. கண்டிப்பாக நீட்டாக சொன்ன மாதிரி செய்து கொடுப்பாங்க. அதுவும் குறைஞ்ச செலவில் அவங்க நல்லா நீட்டாக செய்து கொடுக்குறாங்க. அதான் மெயினே. நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டைம் கூட கொடுக்கல. ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ பண்ணி எங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. அதே எங்களுக்கு உண்மையில வந்து மனநிறைவாக இருந்தது. நம்பி நீங்கள் கல்யாண வைபவத்தை வந்து நீங்கள் நடலாம். தேங்க்யூ.